வணக்கம். இன்றைய குரலில் காலம் அறிதலின் 7வது குரலை நாம் பார்க்கலாம். நமக்கெல்லாம் கோபம் வரும். யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது சொல்லிட்டா உடனே பதிலுக்கு பேசிடுவோம், டக்குன்னு பேசுகிறோம். சில பேருக்கு கோபம் வரும். எப்படி செய்வாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. பொறுமையாக இருந்து எந்த நேரத்தில் எதிராளி அவங்கள வீழ்த்தணுமோ அப்போ அந்த சொற்களை சொல்லுவார்கள். அப்போ அவங்க அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. யார் கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள், பெரியவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம். ஆனால் நம்மளை மாதிரி மக்கள் என்ன செய்வோன்னா, உடனே என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன். என்னை திட்டினியா உடனே திட்டுவேன், அடிச்சியா உடனே அடிப்பேன், என்னை பற்றி புறம் பேசினியா உடனே பேசுவேன், உடனே நம்ம செய்து விடுவோம் இல்லையா. அது தவறு. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சரியான காலம் பார்த்து தான் எதிரியை வீழ்த்த வேண்டுமே தவிர உடனுக்குடன் செயல்படுதல் என்பது அறிவார்ந்த செயல் கிடையாது. இதைத்தான் வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. பொல்லென ஆங்கே புறம் வேறார், பொல்லென ஆங்கே புறம் வேறார், காலம் பார்த்து உள் வேற்பர் ஒள்ளியவர், காலம் பார்த்து உள் வேற்பர் ஒள்ளியவர். இந்த குரல் தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொல்லென ஆங்கே புறம் வேறார், பொல்லென ஆங்கே புறம் வேறார், காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர், காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர். ஒள்ளியவர் என்றால் அறிவு சார்ந்த பெருமக்கள். ஒள்ளியவர் என்றால் அறிவு சார்ந்த பெருமக்கள் எப்பொழுதும் ஒரு செயலை உடனே அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பகைவர்கள் நம்மை தாக்கினார்கள் என்றால், இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகளால் பேசினார்கள் என்றால் உடனே நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, சரியான காலத்தை பார்த்து கொடுத்தால்தான் பகைவனை வீழ்த்த முடியும். அதுக்காக போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு அடிக்காமல் நிற்பாங்கன்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. போர் இல்லாத காலங்களில் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சில்மிஷ வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அறிவு சார்ந்த பெருமக்கள் உடனடியாக அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அதை மனசில் அப்படியே பதிய வைத்து கொண்டு சரியான நேரம் பார்த்து அவனுக்கு பதிலடியை கொடுப்பார்கள். அதுதான் நல்ல செயல், சரியான காலம். ஒருத்தன் அடிச்சிட்டான்னு நீங்கள் என்ன பண்ண போகிறோம், உடனே நம்மளாம் அதை ரியாக்ஷனை பண்ணுவோம்ல. என்ன இயேசுநாதர் சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுங்கிற பொறுமையெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம என்ன செய்வோம், அடிச்சிடுவோம். ஆனால் நம்ம அந்த இடத்த விட்டு விலகி சென்று விட்டால் திரும்பியும் அந்த எதிராளிகளுக்கு சரியான பாடம் கற்பிக்கும் நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் நாம் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது. மிகச்சிறந்த ஆண்டோர்கள், அறிவு சார்ந்த பெருமக்கள் பகைவர்கள் நமக்கு செய்யக்கூடிய துரோகச் செயல்களை மனதில் வைத்து கொண்டு உடனடியாக செயல்படாமல் சரியான காலம் பார்த்து அந்த பதிலடியினை அவர்களுக்கு திருப்பித் தருவார்கள் என்கிறது வள்ளுவம். நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்.